சில குழந்தைங்க வந்து சாப்பிட்றதே கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன பேசிக்கான காரணம்? ஆமாம், அந்த ஃபுட்டை கொடுத்தீங்கன்னா அதை 4 சாப்பிட்டுட்டு அது கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தில் போய் சாப்பிடுங்க. எப்போ சாப்பிடுவாங்கன்னா, எப்போ சாப்பாடு சாப்பிடுமோ அந்த நேரத்தில் அதை சாப்பிட்றோம். இதை சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாட்டி எனக்கு வேண்டாம். அதுக்கு சாப்பிட்றது இத்தினூண்டு தான் சாப்பிடும். அதை போய் இதை சாப்பிட்ருங்க. அப்புறம் அது எங்கேருந்து சாப்பிட்றது? இவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்? கடுக்கா கடுக்கா நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு வெறும் தண்ணி தான், தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலம்புற வெறும் வயிற்றில் குடிச்சிட்ருக்குங்க. அப்புறம் மதியம் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, 3 வேளை குடிச்சிக்கிறேங்க. காலம்புற மட்டும் வெறும் வயிற்றில் குடிச்சிக்கங்க. மற்றது கேஷுவலாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிக்கிறேங்க. பிறகு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பிஃபோர் பெட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக குடிச்சிட்டு படுத்துருங்க. அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாதுங்க. அழகாக பசியெலாம் பார்த்திங்கன்னா, பசியே இல்லைன்னு சொன்னவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஐயா இப்போ ரொம்ப ஓவராக பசி இருக்குது. ஒன்றும் தப்பு கிடையாது. தேவைக்கு பசி சாப்பிட போகிறீங்க. உங்களுக்கு அது என்றைக்கு தோணுதோ அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம். அது இல்லாமல் சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பயமாக இருக்குது, இதுக்காக நாங்கள் அதை பார்த்து பயந்துட்டாங்க, அந்த மாதிரி பயம் இருக்குனாக்கா கயிறு கலராக கயிறு கட்டி விட்ருங்க. சில பேருக்கு இவ்வளவும் இருந்ததுக்கப்புறம் இது 3 ஒரே ஆளுக்கு இருக்குனாக்கா அவங்களுக்குள்ள பயம் இருக்கும். இப்போ நான் தனித்தனியாக சொல்லிட்டேன். ஒரே ஆளுக்கு 3 இருக்குனாக்கா கலராக கயிறு. அந்த கலர் கயிறு எதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். பச்சை கயிறில் விற்கிது நிறைய கலராக. இந்த பச்சை கயிறு வந்துட்டு எதுனாக்கா நம்ம மனசை தெளிவாக வச்சுக்கிறோம். அதுக்கு அந்த பவர் இருக்குது. பச்சைக்கு அடுத்து ஆரஞ்சு கலரு, இந்த மனசை வருடும், அது மனசை லேசாக்கும். ஆமாம். அடுத்து மஞ்சள் கயிறு. ஸோ சொல்லிட்டேன், அது சொல்லிட்டேன். ஆரஞ்சு, பச்சை, ஆரஞ்சு, மஞ்சள் கலர் கட்டினீங்கன்னாக்கா அது நல்லா என்ன சொல்கிறது, மஞ்சளும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப மென்மைப்படுத்திடும் நம்மளை வந்துட்டு ரொம்ப ஒரு ஆக்டிவை உள்ளே கொடுத்துரும். மென்மை வந்துட்டு மனசுக்கு நம்மளை ஆக்டிவ் பண்ணி விட்டுரும். ஏன்னா இவ்வளோ இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஆக்டிவ் பண்ணுறதுக்கு மஞ்சள் கலரு. மெரூன் ரெட்டு அது அம்மனுக்கு உண்டானது. அதை அதை கட்டும்போது ஒரு அம்மனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இவ்வளவும் கலந்து வந்துடும். கூடைய கருப்பு கயிறு. இது அந்த 5 கயிறையும் ஒன்றா சேர்ந்த மாதிரி கையில் கட்டிட்டிங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த பயங்கிறது இருக்கும். ஏதாவது பார்த்து பயந்துருப்பாங்க, இல்லைன்னா